வாங்க சூப்பரான ஹெல்தியான குதிரைவாலி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 250 ml கப்பால் 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. அதில் நிறையா புழுதி அழுக்கெலாம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 தடவை இந்த மாதிரி நல்லா கையால் முறுக்கி பிசைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ண பிறகு எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். தண்ணி நல்லாயிருக்கு, அரிசி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். அந்த தண்ணி நல்லா வடிட்டும். வடிஞ்ச பிறகு நம்ம ஒரு வெள்ளை துணியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சி வந்துடுங்க. கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஓகே தான், நம்ம வறுத்துட்டு தான் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒட்டுங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு அடுப்பான் பண்ணிவிட்டு வானலில் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் குதிரைவாலி அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எப்பயும் பொரி அரிசி பொரிப்போம் பார்த்திங்களா, நார்மலான அரிசி அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க கலக்கலன்னு. இப்போ நம்ம பொரித்து எடுத்த அரிசியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாங்க. அது ஆறட்டும். அதுக்குள்ளேயே அதே பேனில் 1/2 கப் பாசி பருப்புங்க. நீங்கள் தோலோடையும் சேர்த்துக்கலாம், தோல் இல்லாதையும் சேர்த்துக்கலாங்க. நான் தோல் இல்லாத சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்துக்கிறேங்க. ரொம்ப பொன்னிறமானதுன்னா கருத்துடும். அதனால் லைட்டாக ஆக்கிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆற விட்டதை பொடி பண்ணுற மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி பொடி பண்ணிக்கலாங்க ரவை பதத்துக்கு. இப்போ அது கூட வாசனைக்காக 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சாராக இருக்கும் 2 தடவை அரைச்சிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு தடவையில் அரைச்சி இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வானல் வச்சு வானலில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 10 முந்திரி, ஒரு 5-6 பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆப்ஷனல் தான் பாதாம் முந்திரி மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம அதே வானலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா உருக்கிக்கலாங்க. உருக்குன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் நெய்யை சேர்த்து தாங்க பிசைய போகிறோம். இது நெய் லட்டுன்னு கூட சொல்லலாம். நெய்யில் செஞ்ச குதிரைவாலி லட்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய் சர்க்கரை கூட சேர்ந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வருங்க. இதுக்கு எனக்கு 3/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டதுங்க. இந்த அளவு பயன்படுத்தி பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடிச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான லட்டு தயாராகிடுச்சிங்க. பாகுபதம் தேவையில்லை. இதில் நம்ம சுகர் சேர்க்க கிடையாது. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரப்போ இந்த லட்டு செஞ்சு வச்சுருந்திங்கன்னா டெய்லியும் ஒன்று கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்காமல் செஞ்சுருக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குதிரைவாலி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.